ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ரீடர்ஸ். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? நீங்கள் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிப்பீங்களா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? என்னடா ஒரே கேள்விகளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிறது தான். உங்ககிட்ட ஒருத்தவங்க உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எனக்கு பிடிக்கும், இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு பதில் சொல்லுவோம், ரைட்? அப்போ அந்த மாதிரி கொஷனை தான் நம்ம எஸ் ஆர் நோ கொஷன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ் ஆர் நோ கொஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வித்வுட் மச் ado, let's get into today's episode. ஏற்கனவே நாம் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம். பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, நமக்கு கேள்வியும் கேட்க தெரியணும், ரைட்? ஸோ ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் ஆர் நோ கொஷின் கேட்போம். கொஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எஸ் ஆர் நோ கொஷின், இன்னொன்று WH கொஷின். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ கொஷின். எஸ் ஆர் நோ கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 2 ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது ஹீ, ஷீ, பூஜா இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கொஷின் கண்டிப்பாக டஸ் அப்படிங்கிற வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். டஸ், அதுக்கப்புறமா சிங்குலர் சப்ஜெக்ட், தென் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அண்ட் தென் த ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், does he drink coffee? அவன் காஃபி குடிப்பானா? does she understand English? அவளுக்கு இங்கிலீஷ் புரியுமா? does he run fast? அவன் வேகமாக ஓடுவானா? does your mother cook your favorite food? உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு சமைச்சு தருவாங்களா? does he speak well? அவன் நல்லா பேசுவானா? இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம். நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட், அதாவது ஐ, வி, யூ, தே, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கொஷின் கண்டிப்பாக டூ அப்படிங்கிற வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். டூ, ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டூ ஐ ஸ்பீக் வெல்? நான் நல்லா பேசுகிறேன்னா? டூ யூ கோ ஃபார் அ மூவி? நீங்கள் மூவிக்கு போவீங்களா? டூ தே பிளே எவ்ரிடே? அவங்க தினமும் விளையாடுவாங்களா? Do we meet often? நாம் அடிக்கடி சந்திக்கிறோமா? Do your friends help you? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்களா? ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எஸ் ஆர் நோ கொஷின் கேட்போம். ஆனால் அந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஷனுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறதும் தெரியணும், ரைட்? இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட do you wake up early அப்படின்னு கொஷின் கேட்டால், எஸ் ஐ wake up early, no I don't wake up earlyன்னு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக எஸ் ஐ do, no I don't அப்படின்னு பதில் சொல்லணும். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Do I speak well? Yes you do, no you don't. Do you drink coffee? Yes I do, no I don't. Do they help you? Yes they do, no they don't. Does he run fast? Yes he does, no he doesn't. Does she cook well? Yes she does, no she doesn't. உங்களுக்கு ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி எஸ் ஆர் நோ கொஷின் கேட்கணும் அண்ட் அந்த மாதிரி கொஷனுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கான்வர்சேஷன் பார்க்கலாம். அது மூலமாக உங்களுக்கு எப்படி கேள்விகள் கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய், ஐம் மீனாக்ஷி. ஹாய், ஐம் மீனு. May I ask you some questions? Yes, go ahead. Do you like chocolates? Yes, I do. Do you sing? No, I don't. Do you read newspaper? Yes, I do. Do you help your mother? Yes, I do. Do you go out often? No, I don't. Do you wake up early? Yes, I do. Do you know Hindi? Yes, I do. Do you help others? Yes, I do. Do you waste your time? No, I don't. Do you eat outside? No, I don't. Do you meet your friend every day? No, I don't. Does your friend call you every day? Yes, she does. Does your mother cook well?
Yes, she does. Does your father drink coffee? Yes, he does. Does your sister fight with you? No, she doesn't. Do your friends help you? Yes, they do. Do you and your friends meet often? Yes, we do. Does your brother call you every day? Yes, he does. Do you watch movies? Yes, I do. Do you listen to music? Yes, I do. That's it. Quick hour review பார்த்துடலாம். நாம் இன்னைக்கு லேர்ன் பண்ணது yes or no question. நம்ம ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக yes or no question கேட்போம். இதில் 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஹீ, ஷீ, பூஜா இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கொஷின் டஸ்ல ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டஸ் ஷீ குக் வெல்? டஸ் ஹீ ரன் ஃபாஸ்ட்? செகண்ட் ரூல், நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட், அதாவது ஐ, வி, யூ, தே, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கொஷின் டூ அப்படிங்கிற வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், do you drink coffee? Do they help you? Do your friends call you every day? உங்களுக்கு இன்னைய டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர் கிட்ட கேளுங்க. இட் வில் ரியலி பி அ குட் ப்ராக்டிஸ் ஃபார் யூ. உங்களுக்கு இன்னைய எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. Kindly subscribe. That's our motivation. So keep supporting us. Thanks a lot for watching.